நாள் தான், ஜஸ்ட் a few days. அது வரைக்கும் நீ பொறுத்துக்கிட்டா போதும். இந்த கல்யாணம் நிச்சயமா 2 வீட்டு சம்மதத்தோட சந்தோஷமா நடக்கும். இவ்வளோ அவசரப்படணுமா சொல்லு? அம்மா, வழக்கமா ரெஜிஸ்டர் பண்ணி 15 டேஸ் கழிச்சு தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கே மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். நமக்கு முன்னாடி நிறைய கல்யாணம் இருக்கு போல. வாட் ஹேப்பன்? கார்த்தி, நீ இன்னும் ரெடி ஆகல? வசு, ஆதி எங்க? இன்னுமா பட்டு வேட்டி சட்டை மாலை எல்லாம் வாங்கிட்டு வரல? வரலம்மா. வாட் ஹேப்பன் வசு? ஏன் டல்லா இருக்க? இது உனக்கு கல்யாணம் ஆக போற டைம். அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்க? இப்போ இந்த கல்யாணம் வேண்டாங்கிற அம்மா. என்ன கார்த்திக், கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை பிரேக் பண்ண பாக்குறியா? என்ன இதெல்லாம்? இல்ல மேடம், ப்ளீஸ் கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கல்யாணம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். 2 குடும்பத்தோட மான மரியாதை இதுல அடங்கியிருக்கு இல்லையா? நீங்க எவ்வளோ கௌரவமானவங்க. உங்க பொண்ணோட கல்யாணம் கிராண்டா நடக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தா எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிட்டு. நோ, இந்த பேச்சே வேண்டாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இது லீகல் தானே. இதுல என்ன அவமானம்? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதுல மேம் அவங்க சம்மதம். என்ன பெரிய சம்மதம்? கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா உங்க அம்மா ஏத்துக்க போறாங்க. உன்னை வேண்டான்னு தள்ளி வச்சிட போறாங்களா என்ன? அப்படியே ஏத்துக்கலனாலும் ஐ டோன்ட் கேர். ஊர் உலகத்துக்கு தெரியணும், அவ்வளவுதானே. கல்யாணத்துக்கு அப்புறம் பத்திரிக்கை அடிச்சு கிராண்டா ரிசப்ஷன் வச்சிடுவோம். தட்ஸ் ஆல். இல்ல அது மேம் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருவாங்க மேம். வசு உனக்காக சாகர வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா. அத பத்தி உனக்கு கவலை இல்லையா கார்த்திக்? நோ மோர் கன்வின்சிங். அப்படி பண்ணணும்னா உங்க அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு மட்டும் யோசி. நத்திங் ராங் இன் திஸ் கார்த்தி. என்ன சரியா நடந்திருந்தா உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிருப்போம். இப்போ அவங்களால தான் கல்யாணத்தை பண்ணிட்டு சம்மதம் வாங்க போறோம். தட்ஸ் ஆல். மேடம் நான் சொல்ற வர்றது கொஞ்சம். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ், நோ மோர் கெஞ்சல்ஸ். வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. மேம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேம். கிவ் மீ a chance to explain. No. I said no more arguments. இது நான் ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம். நான் சொன்ன நேரத்துல நான் சொன்ன இடத்துல இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ எனக்கு மாப்பிள்ளை ஆக போறவன். சோ உன்னை மரியாதை குறைவா பேச வச்சிடாத.
குணசேகரன் மாமா. அவர் வீடுதான் இது. வாங்க. யாருக்கா? இவ என் தங்கச்சி லாவண்யா. நீங்க? நான் அவரோட பெரிய பொண்ணு சுஹாசினி. உள்ள வாங்க. வாங்க. அப்பா. அதோ வரமா. அம்மா. அந்த வரேம்மா. பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. நல்லா இருக்க மாமா. ஓ, தமிழ் தம்பியா? வாங்க தமிழ். தமிழ் வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். காபி சாப்பிடுறியா, ஜூஸ் சாப்பிடுறியா? இல்ல இரு, இரு, பரவாயில்ல. இரு. என்ன தமிழ் நீ இன்னும் வா போனே நம்ம கூப்பிட்டு தூக்கி வளர்த்த பையன் தானங்க இவன். அதெல்லாம் அப்ப இவர் இப்ப நம்ம வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள. புரிஞ்சது இல்ல? சரிங்க. நாம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். ம். நான் சொல்றது சரிதானே? ஐயோ மாமா, எதுக்கு இப்படி கூச்சப்பட வைக்கிறீங்க? என்னதான் மாறினாலும் நான் அதே பழைய தமிழ் தான். நீங்க எனக்கு குணா மாமா, அவ்வளவுதான். இப்படி சங்கடப்பட வைக்காதீங்க. பாத்தியாமா, இதான் கோதையம்மாவோட வளர்ப்பு. எவ்வளவு உயரம் போனாலும் பழச மறக்கல. பாத்தியா? என்ன மாமா அவரு இவருலாம் பேசுறீங்க? இருப்பா, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சரி பேசலாம். முதல்ல உட்காருங்க. உட்காருப்பா. சொல்லுங்க தமிழ், என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். ம். சொல்லுங்க தமிழ். மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. தமிழ், நீங்க சொன்ன மாதிரி உங்க சின்ன வயசுல தினமும் மிட்டாயும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்த அதே குணசேகர் மாமா தான் நான். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. மாமா, ஒரு சின்ன பிரச்சனை. கார்த்தி இருக்கான்ல, அவன் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். கோதையம்மாக்கு இது தெரியுமா? தெரியாது. இந்த விஷயத்தை எப்படி அவங்ககிட்ட சொல்றதுன்னா ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஆனா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். உங்களுக்கே நல்லா தெரியும், அம்மாவுக்கு இந்த லவ் அது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் கார்த்தி என்னடானா கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிற்கிறான். புரியுதுப்பா. அவன் விருப்பத்துக்கு மாற இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னா அவனோட லைஃப் மட்டும் இல்லை, அவன் லவ் பண்ணுற பொண்ணோட லைஃபு, உங்கள் பொண்ணு லாவண்யோட லைஃபு எல்லாமே சிக்கலாயிடும் மாமா. வாஸ்தவம் தான் தமிழ். இது அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதானே? பாவம் அம்மா, நம்ம பசங்க நம்ம சொல்றதுதான் கேட்பாங்கன்னு இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் மாமா சிக்கல். இந்த விஷயத்த அம்மா கேள்விப்பட்டாங்கன்னா எப்படி எடுத்துப்பாங்க, என்ன மாதிரி ஏற்றுப்பாங்க? ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எல்லாரும் கன்ஃபியூஸாக நிற்கிறோம். இதுக்கு நடுவில் அம்மா வேறு அவசரமாக இந்த கல்யாணம் ஏற்பாடு வேறு பண்ணுறாங்க. இதுல நாம என்னங்க பண்ண முடியும்? என்ன கேட்டீங்கன்னா கோதையம்மா என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடுறதா நல்லது. எப்படியும் சொல்லிடுவோம் மாமா, ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன தமிழ், சொல்லுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, எனக்கு வேறு வழியே தெரியல. கார்த்தியோட லவ்வை காப்பாற்றணும். இது அவனுக்காகவும் தான். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி கார்த்திகை பிடிக்கலன்னு எங்கள் அம்மா முன்னாடி சொல்லணும். சாரி தமிழ், உங்களுக்கு வேணா கோதையம்மா கிட்ட போய் சொல்ற தைரியம் வந்திருக்கலாம். ஆனா எனக்கு இல்லை. என் மனசுல தெய்வத்துக்கு அடுத்தபடியா அவங்களத்தான் நான் வச்சிருக்கேன். என்னால அந்த தப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்பா, அவர் சொல்றதுல தப்பு இல்லைன்னு எனக்கு படுதுப்பா. உண்மைய சொல்லி கோதாத்த மனச கஷ்டப்படுத்துறத விட பொய் சொல்லி அவங்க மனசு நோகாம பாத்துக்கிறது தப்பு இல்லைல்ல, அதுக்கு தான் சொல்றேன்ப்பா. அப்பா, அவரால உண்மையை சொல்ல முடியாது.
ஏன்னா அத்தை மனசு நோகடிக்க அவருக்கு விருப்பம் இல்ல. அப்பா, அத்தைய அந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாரு. ஆனா நாம இதை செய்யாம விட்டா அத்தை கட்டாயமா லாவண்யாக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புவாங்க. அதனால எவ்வளவு ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் யோசிங்கப்பா ப்ளீஸ். தமிழ், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க அம்மா மேல நீங்கெல்லாம் வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா, உங்க தம்பி வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நீங்க போராடுறத நினைச்சு பெருமைப்படுறதான்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு இதுக்கு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க சொன்ன மாதிரியே கோதையம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் இப்போ கிளம்புறேன். வரேங்க. இருங்க தமிழ், டிஃபன் சாப்பிட்டு போலாமே? இல்லை பரவாயில்ல, நம்ம வீடு தானே, அப்புறம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இது சம்மந்தமாக எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். வரேங்க. வரேன் மாமா. வாங்க தமிழ். இப்ப கூட தமிழ் மேல எனக்கு கோவமே வரல. அவர் குணத்தை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எல்லாம் கோதையம்மா வளர்ப்பு. ஆமாங்க. ஆ, அம்மா, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இல்லப்பா, எனக்கு சான்ஸ் இல்லைன்னா என்ன, அக்காக்கு அவரை கட்டி வச்சுட்டா போச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். அக்கா, என்ன உன் மனசுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ரொமான்டிக் மியூசிக் ஓடுறது என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் அப்படியே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. என்ன, அவரை உன் மனசுல வச்சு பூட்டிட்டியா? சும்மா சொல்லு. ஒண்ணு போடி. என்னங்க? சொல்லு. நான் சொல்றது கேட்காம அப்படி என்ன பேப்பரு? முதல்ல இந்த பக்கம் பாருங்க. என்னம்மா, என்ன விஷயம்? நம்ம கார்த்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்களேன். என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல, போறப்ப கார்த்தி முகமே சரியில்லை, அருளே இல்லாம இருந்தான். ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போறேன்னு ஆசீர்வாதம் வாங்கினவன் அபசகுணமா தடுக்கிட்டே வேற போனானா, என் மனசு என்னமோ தடுமாறுதுங்க. தடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவனே மீட்டிங்ல இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணா, விடு. இல்லங்க, அவன் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்ல. எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் இன்னைக்கு என்னமோ வாடி போன மல்லி செடி மாதிரி போனானே. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. இப்படி எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருக்க கூடாது, தப்பு. அவன் மட்டும் அவன் வேலையை பார்க்கட்டும், விடு. எனக்கு என்னமோ சரியா படலங்க. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அவன் ஃப்ரெண்டோட பிசினஸ் மீட்டிங் தானே போனா. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு கொஞ்சம் கேளுங்களேன். சரி, சொல்லிட்டு இல்ல, கேக்குறேன். அம்மா, இங்க பாத்தீங்களாம்மா? என்னடி இப்படி பதட்டமா வர? என்னடி, என்னாச்சு? போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு கிடக்குதுமா. என்னங்க? என்ன? என்னம்மா? தானா உடைஞ்சு கிடக்குதா? அதுக்கு ஏன் கண் கலங்குற இப்போ? இல்லங்க, எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. தொடர்ந்து 2 அபசகுணம் இப்படிலாம் நடக்காதுங்க, நடக்கவும் கூடாது. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. முதல்ல போய் அவன் எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நான் உடனே கார்த்தியை பார்த்தாகணும். நீங்க போனை போடுங்க. இப்பதான் போன் போட்ட நாட்டு போடுங்க, மறுபடியும் போடுங்க. நீங்க என் பிள்ளைக்கு என்னாச்சோ? என்னம்மா, என்னாச்சு? தமிழ், அம்மா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. அபசகுணத்துக்கு மேல அபசகுணமா நடக்குது. போட்டோ வேற தானா விழுந்து உடைஞ்சு கிடக்கு. கார்த்திக் என்னமோ பிரச்சனை, அவனுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது. நான் உடனே அவனை பார்க்கணும்டா. பிசினஸ் மீட்டிங்காக போறேன்னு போயிருக்காமா? ஃபோன் பண்ணா அவன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. நிச்சயமா ஏதோ தப்பா இருக்கு. என் மனசு சொல்லுது. நீ உடனே போய் அவனை என் முன்னாடி கூட்டிட்டு வர போறியா இல்லையா? இருங்கம்மா, இருங்க, பதறாதீங்க. அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் விசாரிச்சு பார்க்குறேன். எங்க இருக்கானோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் பதறாம இருங்க ப்ளீஸ். சரி, நான் வந்துடுறேன்.
நிச்சயம் கூட்டிட்டு வந்துருவில்லப்பா? அம்மா பதறாதீங்கம்மா, நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்பா பார்த்துக்கோங்கப்பா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ ஜாக்கிரதை போயிட்டு வா. ம். அட என்னம்மா நீ, நான் சொல்றேன் அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கவலைப்படாத. போயிருக்கான்ல, அவன் கரெக்டாக கூட்டிட்டு வருவான். நீ முதல்ல உள்ள வா. வா. ஏய், எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கூட இந்த ஹாய் கல்யாண மாப்பிள்ள, உங்களுக்காக தான் பட்டு வேட்டி சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சைஸ்லாம் கரெக்டாக இருக்கும், போய் போட்டு பாருங்க. பட்டு வேட்டி சட்டையில என்ன இருக்கு? உங்களை சீக்கிரம் கூப்பிடுவாங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. கார்த்திக், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? மேடம் ப்ளீஸ் மேடம், என்னால் நிம்மதியாக கையெழுத்து போடவோ தாலி கட்டவோ முடியாது மேடம். என்னைய பார்த்த பரிதாபமா இல்லையா? நான் உங்களுக்கு மருமகனாக தானே வரணும். கல்யாணம் சந்தோஷமாக ஆரம்பிக்க வேண்டிய விஷயம், அது இப்படி தர்ம சங்கடத்தோட ஆரம்பிச்சா நல்லாவா இருக்கும் மேடம்? இது சரியா வராது மேடம். எல்லாம் சரியா வரும். நான் பார்க்காத கல்யாணமா? கசப்பா அதிரடியா அடிதடியோட ஆரம்பிச்ச எத்தனையோ கல்யாணம் லைஃப் லாங் சந்தோஷமா போனதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒரு ஃபார்மர் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதை மறந்துடாது. அது இல்லை மேடம். Look, என்ன எனக்கு என் பொண்ணோட உயிர் முக்கியம். அதுக்கு முன்னாடி நான் எதை பத்தியும் யோசிக்க தயாரா இல்லை. திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணி என்னை மூட் அவுட் பண்ணாத. நல்லபடியா சொல்றேன். ப்ளீஸ் கார்த்திக், போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஆதி, கிளம்பலாம். பசு, வா போலாம். ஏங்க, உங்க போன் சைலண்ட்ல இருக்கு? இல்லையே, நார்மல் மோட்ல தான் இருக்கு. பாரு, சிக்னல் எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. சிக்னல் எல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. தமிழ் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தா லைன் கிடைக்காம போயிருக்கலாம்ல. ஏமா, என்கிட்டயும் ஃபோன் இருக்கு, உங்ககிட்டயும் ஃபோன் இருக்கு. எனக்கு ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா உனக்கு பண்ண போறான். நீ ஏன் தேவையில்லாம இவ்வளோ டென்ஷன் ஆற? இல்லங்க, உள்ளுக்குள்ள என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கு. போறப்பவே கால் தடுக்கிச்சு. கெட்ட சகுனம், கொஞ்சம் இருந்துட்டு போடான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப அவன் போட்டோ வேற உடைஞ்சிருக்கா. எனக்கு ஒரே பதட்டமா இருக்குங்க. அதான் தமிழ் அவனை தேடி போயிருக்கான்ல, அப்புறம் என்ன? இதுக்குள்ள தமிழ் அவங்ககிட்ட பேசிருக்கணும்ல, ஏன் லேட் ஆகுது? அதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாத்துக்கும் கெட்ட காரணம் தான் இருக்கணுமா? நல்ல காரணம் இருக்க கூடாதா? தெரியலங்க, அப்போல இந்த மனசுல கெட்ட கெட்ட யோசனையா வந்துட்டு இருக்கு. என்னம்மா, கார்த்திக் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அப்படி இல்லைங்க, என்னமோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது, இந்த குடும்பத்துக்கு ஆகாதது ஒண்ணு நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. நீ நெகட்டிவா பேசவே மாட்டியே, ஏன் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுற? தோணுதுங்க, சொல்றேன். என் மனசு நிம்மதியாவே இல்ல. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நீங்க வரலன்னா நானே கார் எடுத்து இரு இரு இரு, நானும் வரேன். தமிழ் தான் ஃபோன் பண்றான், சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. தமிழ் இல்லம்மா, சீனு பேசுறான். சொல்லுப்பா சீனு. அப்படியா? என்ன? மா, என்னடா? இப்போ ஒரு ஜோடியை உள்ள கூப்பிடுவாங்களாம். அடுத்தது நாம தாமா. ஓகே. அம்மா, கார்த்திக் எங்கம்மா? கார்த்தி எங்க? ட்ரெஸ் மாத்துறேன்னு போனா இன்னும் வரலையே. சரி வா பாப்போம். கார்த்திக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அடுத்து நம்ம தான் உள்ள போகணும். வா. என்ன டைம் பாக்குற? எல்லாம் நல்ல நேரம் தான். வா, வந்து மாலையை போடு. வா. இல்லை மேடம், வேண்டாம், எனக்கு இதில் இஷ்டம் இல்லை.